நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேஎம் சேனல். இந்த வீடியோவில் எந்த படத்தோட திரையம்சம் பார்க்க போகிறோம்னா, தெலுங்கில் வந்த யாத்திரை 2 இந்த படத்தோட திரையம்சம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா. பொலிட்டிக்கல்னாலே இப்போ ஜென்ரேஷன் இருக்குது பீப்புளுக்கெலாம் சூப்பராகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது ஒரு உண்மை சம்பவம், அதாவது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் தலைவரோட ரியாலிட்டிக் லைஃப்பை எடுத்திருக்காங்க இந்த படத்தில். அது யாரோட லைஃபு, யாரோடைய படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தெலுங்கு என்னடா தமிழ் படம் மட்டும் இல்லாமல் தெலுங்கு படத்துலேயும் ரிவ்யூ போடுறானே பார்த்தீங்கன்னா, தெலுங்கு நம்மளுக்கு ஓவரளவுக்கு நாலேஜ், அதாவது டைலாக் ஓரியன்டாக பேச வராது, எழுத வராது, படிக்க வராது. ஆனால் அவங்க பேசுகிறது கேட்குற வச்சு அவனுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். அதில் யாத்திரை 2 படம் பார்த்தேன். இந்த படத்தில் மெயின் கேஸ்டிங் யார் பார்த்தீங்கன்னா, மம்முட்டி ஜீவா, இவங்க 2 பேர் தான் மெயின் ரோலில் டீலிங் பண்ணாங்க. முக்கால்வாசி ஜீவா ரோலில் தான் அவர் தோல் மூலமாக தான் படமே ரன் ஆகுது. இந்த கெட்டப்பை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் பண்ணிங்கன்னா, ஆந்திராவில் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய வாழ்க்கை வரலாறு தழுவி தான் ஒரு ஒன்னே ஸ்டோரி சூப்பராக ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக 2 மணி நேரம் 12 நிமிஷம் நம்மளுக்கு டேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா மராத் ராதேவ். இவர் ஒரு பொலிட்டிக்கல் சேனல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு லைஃப் ஸ்டைல், அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியோட லைஃப் ஸ்டைலை எடுக்கணும் அப்படின்றத ஒரு எடுத்துக்கிட்ட கட்ஸுக்கே படத்தை போய் பார்க்கலாம். ஏன்னா படம் அந்தளவுக்கு சூப்பராக ஃபீல்டு ஒர்க் ஸ்க்ரீன் பிளேவும் சரி, ஃபீல்டு ஒர்க்கும் சரி சூப்பராகவே விறுவிறுப்பாக வந்துருக்காங்க. சில இடத்துல யாத்திரை, அதாவது நம்ம காங்கிரஸில் முதல்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் யாத்திரை போனாங்கன்னா, அந்த மாதிரி யாத்திரை போகிறதுனால அவங்க அந்த காட்சிகள்லாம் காட்டியிருப்பாங்க. ஒரு சில இடத்துல அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் வாரிசு அரசியல் காட்டுற மாதிரி காட்டுவாங்க. நம்ம ஜீவா ஜெயிலுக்கு போயிட்டு வருவார், அந்த கூட்டத்தை நிறுத்திட்டு வர மாதிரி காட்டுவாங்க. அது சில இடத்துல வாரிசு அரசியல், அதாவது தமிழ்நாடு பொலிட்டிக்கலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஸ்டோரி வைஸ் ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சாலுமே படம் விறுவிறுப்பாக போகிறதுல சில காட்சிகள் கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போகாமல் இருந்துச்சு. வைதேவி நான் முதல்ல நான் பொலிட்டிக்கல் தலைவராக ஜீவாவை இப்போ தான் பார்க்குறேன் இந்த படத்தில். மேபி நீங்கள் களத்தை சந்திப்போம் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க, கவுன்சிலராக பார்த்துருப்பீங்க. மேபி இது ஒரு பொலிட்டிக்கல் சேனலில் நடை உடை பாவனை எல்லாமே சூப்பராக இருந்துச்சிருக்காது. மேபி எனக்கு தெலுங்கில் பார்க்கும்போது அவருடைய டப்பிங் கொஞ்சம் பிசத்துடுச்சு, இது மைனஸாக இருந்துச்சு. ஏன்னா தெலுங்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கும் தமிழில் டப்பிங் பண்ணுற நம்மளுடைய ஹீரோவுக்கு ஜீவாக்கும் அது கொஞ்சம் செட் ஆகாமல். மம்முட்டி அவருடைய நடிப்பு சொல்லவே வேணாம், கேரளாவில் பெரிய ஸ்டாரு, தெலுங்கு சைடு இப்போ நடிச்சிருக்காரு. இந்த படம் யாத்திரை 2 நீங்கள் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது தெரியும், ஒரு பாதத்துக்கு நடுவில் அந்த மாதிரி தான் கால் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாத யாத்திரை, அதாவது தன்னுடைய கட்சிக்காகவும் தன்னுடைய கொள்கைக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் பாடுபடுற ஒரு கட்சி தலைவர் பொதுமக்கள் தாண்டி ஒரு யாத்திரையாக போனாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு எங்கே சிங்காகுதுன்னா, நம்ம அண்ணாமலை ரீசெண்டாக வந்தாப்புல அது ஒரு சில நேரத்தில் பழனிக்கே பால்கடி எடுத்தாலும் சில கட்சிகள் சில ஏரியாவில் பூக்கவே பூக்காது, மலரவே மலராது, அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். பைதபி அது அந்த ஸ்டோரியை விட்டுருவோம். இப்போ படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் சொல்லவே வேணாம். தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாஸில் பிச்சு பேனர் எடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த விதத்தில் தெலுங்காவில் இந்த ஃபிலிமில் சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அது பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, பாடல் காட்சிகளும் சரி, ஃபீலிங், அதாவது ஒரு சீனை எமோஷனலாகவும் ஆக்ரோஷமாகவும் காட்டுற சீனில் மியூசிக் டைரக்டர் கீழே இருக்குது. அது இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு ஆஸ் ஆஃப் சந்தோஷ் நாராயணன். எடிட்டர் அண்டு ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார். ஆர்ட் டைரக்டர் முக்கியமானது. கட்சி சம்மந்தமான கொடிகளை காட்டும்போது, கட்சிகரமான இதை காட்டும்பொழுது அது இஞ்சி ஆர்ட் டைரக்டர் பண்ணால் தான் படத்தை ஸ்க்ரீன் பிளேல சூப்பராக போட்டுருக்காங்க. அது சூப்பராக எடுத்துருக்காரு. சினிமா டைரக்டர் ஃபிலிம் சூப்பராக எடுத்துருக்காங்க இந்த படத்தில். பைதவே இதில் லீடிங்கோட மம்முட்டி, ஜீவா, கத்ரினா, சுரேல் இந்த மாதிரி பெரிய நட்சத்திரப்பட்டாலும் இருந்தாலுமே முழுக்க நம்ம ஜீவா அவருடைய தோளில் தான் முழுக்க கதைகள் ரெண்டாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பைதேபி இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா. நீங்கள் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் ஜெகன்மோகன் அவருடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபுல்லாக ரியாலிட்டிக்காக ஒரு பிஸ்கிரீனில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. பைதேபி இது ஒரு தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் டப்பு மேபி ஃபியூச்சரில் வரலாம். தெலுங்கு ரிலீஸ் ஆன படம் இப்போ போய் தெலுங்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா போய் படத்தை பாருங்கள். பைதேபி இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனலில் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன். பிளா. இந்த படம் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா நீங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இந்த படத்தை போய் பார்க்கலாம் மச்சான் வாடா அப்படின்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிற வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பை வியூவர்ஸ்.